ஹபேமுஸ் பாப்பாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திரு அருளால் நமக்கு ஒரு புதிய திருத்தந்தை கிடைத்திருக்கின்றார். கடவுளுக்கு நன்றி. அன்பிற்கினியவர்களே, வணக்கம். 12 ஆண்டு காலம் திரு அவையினுடைய தலைமை ஆயராக பணியாற்றிய நம் அன்புக்கு மரியாதைக்கும் உரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்திருக்கின்றார். அது குறித்து நாம் வருந்தினோம். அவருக்கு நமது அஞ்சலிகளை தொடர்ந்து செலுத்துகின்றோம். அவருக்காக கடவுளுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். அவருடைய வாரிசாக திரு அவையின் 267வது திருத்தந்தையாக அமெரிக்காவைச் சேர்ந்த ராபர்ட் ப்ரூவோ என்கிற கர்தினால் புதிய திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். பூட்டிய அறையிலே 133 கர்தினால்கள் இணைந்து ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் இவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுடைய முதலாவது திருத்தந்தையாக பேதுருவின் வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நமது திருத்தந்தை அவர்கள் 14ஆம் லியோ, அதாவது தமிழிலே 14ஆம் சிங்கராயர் என்கிற நாமத்தை தரித்திருக்கின்றார். உலகம் முழுக்க உள்ள 120 கோடி கத்தோலிக்க மக்களின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இவர் 69 வயது, வட அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர், புனித அகுஸ்தினார் சபையினுடைய உறுப்பினர். பெருநாட்டிலே ஏழை எளிய மக்களுக்காக சேவை பல ஆண்டுகளாக செய்து வந்தார். இதனால் அந்த நாட்டினுடைய குடியுரிமையும் பெற்றிருக்கின்றார். 223ஆம் வருடம் ஜனவரி மாதத்தில் கர்தினாலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் இப்பொழுது திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார். பருவநிலை மாற்றம், அமைதி, அகதிகள் விவகாரம், இது பற்றியெல்லாம் அதிகம் சிந்தித்தவர், பேசுபவர், செயல்படுபவர். தற்போதைய உலக சமூக சூழ்நிலைகளுக்கேற்ப அவர் எப்படி செயல்படுவார் என்கிற ஆவலும் எதிர்பார்ப்பும் கூடியுள்ளது. தூய ஆவியானவர் நம் திருத்தந்தை அவர்களை வழிநடத்தட்டும். அவருடைய உடல் நலத்திற்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் நாம் ஜெபிப்போம். புதிய திருத்தந்தை அவர்களை உம்மில் மகிழ்கிறோம், உம்மோடு இணைகிறோம். வருக வருக, உமது ஆசீர் தருக. நன்றி.